அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா அந்த நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா சொல்லணும். ஏன் அப்படின்னா, இந்த ஒரு 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 இது கிரியேட் ஆகுதுல்ல. விராட் கோலி, ரோஹித் சர்மா 2 பேரும் அடிச்சாங்கடா. வாய மூடுனார்றா கௌதம் கம்பீர்னு ஒண்ணு கிரியேட் பண்ணார்ல. அதுக்காகவாவது நன்றி சொல்லணுங்க 2 பேருமே. ஏன்னா ரோஹித் சர்மா பொறுத்தவரைக்கும் அவருடைய நம்பர்ஸ் பாருங்க. விராட் கோலி மாதிரி 2020க்கு அப்புறம் லைட்டா ஒரு 21ல ஒரு சின்ன டிராப் ஆகுது. அப்புறம் அதே மெயின்டெயின் பண்றாரு திரும்பவும். விராட் கோலி அளவுக்கு அவர் பெருசா டிராப் ஆகி ஆகி ஏறல. ஆனா ரோஹித் சர்மா பொறுத்தவரைக்கும் நீங்க பாருங்க என்ன மாரி ஒரு கன்சிஸ்டன்சி. 2022ல அவர் வந்துட்டு ஓடிஐக்கு கேப்டன் ஆன அந்த டைம்ல ஆரம்பிச்சதுலருந்து நீங்க பாருங்க 22, 23, 24, 25 கன்சிஸ்டன்சி 50, 50, 50, 50 ஆவரேஜ் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வராரு. ஸ்ட்ரைக் ரேட் பாருங்க. முன்னாடிலாம் 90கள்ல இருந்த ஸ்ட்ரைக் ரேட்ட 100, 110ன்னு போட்டு அடிச்சு நவுத்திட்டே இருக்காரு அவருடைய ஸ்ட்ரைக் ரேட். ஸோ, அவர் வந்து இந்த சீரிஸ் மூலமா பெரிய ஒரு அப்பலாம் பார்க்க முடியல. அவர் வந்து அப்படியே ஒரே மாரி ஆடிட்டு இருக்காரு. ரொம்ப கன்சிஸ்டன்சியோட தன்னுடைய கேம் வந்து நல்லா அப் பண்ணி, தன்னோட கேப்டன்சி ஆரம்பிச்சதுக்கப்புறமா அந்த ஒரு அக்ரெசிவ் மோட் ஆஃப் ஓப்பனிங் பேட்டிங்க கொண்டு வந்து மாஸ் காட்டிக்கிட்டு இருக்கிறாரு நம்முடைய ரோஹித் சர்மா ஓடிஐ பொறுத்தவரைக்கும். இது தொடரப்போகுது.